This is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் நம்மளோட அட்வான்ஸில் வச்சும் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டு கான்செப்டோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? முழுக்க இது வந்து செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அதாவது இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றதுனால செல்லர்ஸ் லாஸ் ஆகக்கூடிய இடம், செல்லர்ஸ் பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துல பையர்ஸ் எப்படி போய் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,640 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. 24,690 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் மினிமம் ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,700, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே. ரொம்ப முக்கியம் இதுதான் இதில். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, டோட்டல் பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? டோட்டலாக பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, அப்போது 24,700 மார்க்கெட் 700 இருக்கும்போது 24,700, 24,650 அப்படின்ற காலும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா 24,750 புட்டும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். அதனால் இதை சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 24,600 அப்படின்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேங்களா? டோட்டல் பாசிட்டிவ். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் ஆப்ஷனும் சேம் சினாரியோவில் இருந்தால் அவனை நம்ம எடுப்போம். அவனை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக புட்டை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 ப்ரீமியம், அதாவது கால் புட்டு 2 இந்த மணி ப்ரீமியத்தை வச்சுருப்போம். இதில் யார் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வராங்களோ அவங்கள தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்தானா அப்படின்னு கேட்டால் 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக அவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே. ஓகேங்களா? அதாவது எப்போவுமே மார்க்கெட் என்ன சினாரியோவோ அதே சினாரியோவில் ஒன்று கால் இருக்கலாம், இல்லை புட்டு இருக்கலாம். இப்போ கால் இருக்குது அப்படின்னா கால் எடுப்போம், புட்டு இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றி கால், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மேலே போவோம், நம்ம பை பண்ணுறதுனால நம்ம கால் எடுப்போம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் புட்டும் சேம் சினாரியோ அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவ்னா புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே அப்படியே நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் மீன்ஸ் செல் ஆகும். நம்ம செல் எடுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலை தான் மாற்றி எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து பையர்ஸ் அப்படின்றதுனால புட் ஆப்ஷன் வந்து நெகட்டிவாக இருந்தது. ஓகேங்களா? அதனால் நம்ம காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். எப்போதுமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்றத வச்சு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பாசிட்டிவ்னா இப்போ கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கா, ஓகே, இல்லைனா புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம காலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் நம்ம காலை சூஸ் பண்ணோம். இன்னொன்று, இவன் கரெக்டாக எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்தான். எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறான். ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ கிட்ட போயிட்டான் இவன். ஆக்சுவலாக 135 இவன் எஸ்டர்டே ஐ. ஆக்சுவலாக வந்து நம்ம இவனை எங்கே எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே எடுத்துட்டோம். 10 நிமிஷத்துலேயே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம். அதாவது இந்த இடத்துலேயே என்ட்ரி கொடுத்துட்டோம்.
இங்கே ஏன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 24,700 அப்படின்ற புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே பாருங்கள். 10 நிமிஷத்தில் இவன் டோட்டலாக எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான். ஓகேங்களா, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷன் இவன் வந்து நெகட்டிவாக இருக்கானா, கால் ஆப்ஷன் ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே போக போகிறான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது அவன் லோவை புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும், ஐக்கு மேலே போகணும் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இவன் இங்கே 10 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லோ கீழே நெகட்டிவ்னா அப்போ இவன் தான் ஓப்பனுக்கு மேலே போகணும். அப்போது இங்கே இருக்குது மார்க்கெட், அப்போது 85 இருக்குது. அப்போ 90ன்ற இடத்துல பிரேக் அவுட் இடத்துல நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ குயிக்காக அவங்களால எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும், ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ ஏன்னா 10 நிமிஷம் டைம் இருக்குது. 10 நிமிஷம் உங்களுக்கு க்ளீனாக தெரியுது மார்க்கெட் க்ளீன் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். அப்போது புட் ஆப்ஷன் டோட்டலாக நெகட்டிவில் இருக்கிறோம், அதுவும் இந்த மணி ப்ரீமியம். ஓகேங்களா, மார்க்கெட் ஐயா உடச்சிது அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை உடைக்கும், லோவை உடச்சிட்டான். ஓகேங்களா, ஓப்பனையும் உடச்சிட்டான், ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சிட்டான், எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷன் தான் மேலே போகணும் அப்படின்றது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அப்போது நீங்கள் 85ன்ற இடம் 90 ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஓப்பன் ஒரு அட்வான்ஸ் லெவலாக நீங்கள் வச்சு அதை தாண்டும் போது பெண்டிங் ஆர்டர் போட்டு எடுக்கலாம். எடுத்தால் எஸ்டர்டே வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஆனால் அவ்வளோ தூரம் போவானா அப்படின்றது தெரியாது. ஆனால் அவன் அவ்வளோ தூரம் போய் ஆகணும், ஏன்னா புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். அப்போ இவன் ஐயை தாண்டணும், இல்லை ஐ வரைக்கும் போகணுன்றது தான் ரூல். ஆனால் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த ஒரு 1:2 போனால் கட் பண்ணிவிடுவோம். நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல் அப்படி தான். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் சரி அந்த 15 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு போட்ட இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். இப்படி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணியிருக்கணும் பிரேக் அவுட்டில். இது 10 நிமிஷத்தில் இல்லை, 5 நிமிஷத்துலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு புட்டு வந்து வீக். அதாவது புட்டு லோவை பிரேக் பண்ணி, ஓப்பனை பிரேக் பண்ணி, ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி 5 நிமிஷத்துலேயே பிரேக் பண்ணிட்டான். 10 நிமிஷத்தில் கிளியரிஃபை ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டும் கிளியரிஃபை பண்ணிட்டான் 10 நிமிஷத்தில். அப்போது கால் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். சப்போஸ் இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ ஒரு அதிக ஸ்பீடில் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இவன் போயிட்டு திருப்பியும் புல் பேக்கில் வரான். எத்தனை மணிக்குன்னா 11 மணிக்கு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரி அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் 11 மணிக்கு அதான் 12 மணிக்குள்ளே ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் நீங்கள். ஓகேங்களா, பாருங்கள் கரெக்டாக அதே அந்த ஓப்பனை புல் பேக் ஆகி திருப்பியும் 135 வரைக்கும் போயிடும், 45 பாயிண்ட் கொடுத்தோம். ஓகேங்களா, திருப்பியும் சொல்கிறது நம்ம என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எதனால் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்பையும் புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே தான் இருக்கிறான், ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் இருக்கான், அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே தான் இருக்கான், டோட்டலாக கரைஞ்சிட்டான் அவன். ஓகேங்களா, அப்போது இவன் ஓப்பனை உடச்சி எஸ்டர்டே லோ உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் புட் ஆப்ஷனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கெட்டும் அந்த சினாரிக்கும் மாறணும், அப்போ தான் புட் ஆப்ஷனால் மேலே போக முடியும். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட்டும் இவன் சப்போஸ் எஸ்டர்டே கீழே உடச்சி கீழே வந்தாலும் அவனை நம்ம எடுக்க முடியாது. இவன் எஸ்டர்டே கீழே உடச்சி புல் பேக்கு வரான். அப்போ எஸ்டர்டே கீழே உடச்சானே, இப்போ புட்டை போய் நம்ம எடுக்கலாமே, எஸ்டர்டே லோ கீழே தானே இது புட்டு, அவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவன் எஸ்டர்டே கீழே உடைச்சாலும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது புட் ஆப்ஷனை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தாலும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம செகண்ட் என்ட்ரி புட் ஆப்ஷனை எடுக்கல. அவன் டார்கெட் கொடுத்தான், இல்லைன்னு சொல்ல வரல. இவன் ஐயை உடைச்சி கீழே வந்து ஓப்பன் ப்ரைஸில் புல்பாக் ஆகிற அந்த கேப் இருக்குது பாருங்கள் 40 பாயிண்ட்டு, அதுக்கு அவன் 35 பாயிண்ட் கொடுத்தான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்த இந்த மணி புட் ஆப்ஷன் 24,750. அவன் அட்வான்ஸ் லெவல் 41 வந்து அதில் வந்து அவன் சப்போர்ட் எடுத்து ஒரு 80 வரைக்கும் போனான், 40 பாயிண்ட் கொடுத்தான். ஆனாலும் நம்ம எடுக்கலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, அதே மாதிரி கால் ஆப்ஷனும் ஓப்பனை உடைக்கலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்லையும் உடைக்கல. அப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த ப்ரீமியம் கரையாது அப்படின்னு அர்த்தம்.
ஓகேங்களா? அதை தான் நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ராங்குன்றது என்னது? ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கலாம், எஸ்டர்டேக்கு மேலே இருக்கலாம் ஸ்ட்ராங்கு. அந்த ப்ரீமியம் கரையிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதாவது அவன் ஆப்போசிட் வந்து 50 பாயிண்ட் கரையிறான்னா இவன் 10 பாயிண்ட் கரைவான். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஆனால் இவனை கரைக்க மாட்டாங்கன்னு கிடையாது, கரைப்பாங்க. ஆனால் கொஞ்சமாக கரையும், அவன் அதிகமாக கரைவான். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே. அப்போது பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக புல் பேக்கில் இங்கே எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? புட் ஆப்ஷன் டோட்டலாக இன்னும் லோக்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா? அதனால் அப்போது மார்க்கெட்டும் சேம் சினாரியில் இருக்குது, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. அப்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக்காக இருக்குன்னா திருப்பியும் கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஓப்பனில் வந்தோடனே நீங்கள் திருப்பியும் இந்த இடத்துல அழகாக எடுத்துருக்கலாம். புல் பேக்கில் வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட் போச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய பாயிண்ட் போகுமான்னு தெரியாது. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணோன்னா இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சூப்பரான என்ட்ரி, இன்றைக்கி சூப்பரான கிளியரிஃபிகேஷன் சூப்பராக வந்தது இன்றைக்கி நம்மளுக்கு. ஓகேங்களா? அது பாருங்கள், அகெயின் திருப்பியும் கூட வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். ஆனால் இத்தனை என்ட்ரிலாம் எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட் அண்ட் புல் பேக், இதுதான். ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? ரொம்ப தெளிவான ஈஸியான என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா? மார்க்கெட் தெளிவான பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி ப்ரீமியமும் பார்த்திங்களா சேம் சீனாரியில் புட் ஆப்ஷன் நெகட்டிவாக இருந்தான். அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சீனாரியில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவாக மாறிட்டு இருந்தான்னு வைங்க உடனே ஒரு ½ ஹவரில், அப்போது கால் ஆப்ஷன் நெகட்டிவாக மாறிட்டு இருக்கோம், புட் ஆப்ஷன் அப்போ பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுவாக மாறலை, நெகட்டிவாக மாறலை, பாசிட்டிவாகவே இருந்தது. ஓகேங்களா? அதனால தான் புட் ஆப்ஷனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால தான் கால் ஆப்ஷன் புல் பேக்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான். இதுதான் ரீசன் இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வச்சு யூடியூப்பில் பார்க்குறது, நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிறது, என்னென்னவோ வச்செல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணாலும் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 100% ஸ்ட்ராட்டஜின்றது கிடையாது. 80% ஸ்ட்ராட்டஜி தான். அப்போது 80% ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 7 ட்ரேட் வின் ஆச்சுனாலே அது பெரிய சக்ஸஸ் ரேஷியோ அது. ஓகேங்களா? அதில் நீங்கள் 100% வின் பண்ணணுன்னா கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட்டும் பொறுமையும் டிசிப்ளினும் இருந்தால் மட்டும்தான் அதை 100%, 80%, 100% மாற்ற முடியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபெயிலியரே ஆக மாட்டாங்க. இது ஒர்க் ஆகலைன்னா உடனே அடுத்த இதுக்கு போகிறது, அடுத்த இது ஒர்க் ஆகலாம் அப்படியே இதுக்கு போகிறது, அந்த மாதிரி தாவிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் ஒருத்தவங்க ப்ரைஸை. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எதுவுமே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து செல்லர்ஸோட அவங்களோட மூவை பொறுத்து தான் இது மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால வேறு எதையும் பார்க்காம இதில் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா 3 வருஷமாக இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் யூடியூப்பில் போட்டுருக்கோம். வேறு எதையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்போது அதனால தான் இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் என்ன நடக்கும், என்ன மாதிரி இதில் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது, கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறானா, புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான், இல்லை கால் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புட்டு பர்ஃபார்ம், எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. இப்படி நடந்தால் இப்படி நடக்க போகுதுன்றத நம்ம 3 வருஷமாக பார்த்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இப்படி இருந்தால் இப்படி போகும் அப்படின்றது தெளிவாக தெரியும். அதனால் இதில் வந்து ஒரே விஷயத்த நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்போதுமே வின்னிங் ரேஷியோ அதில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரூஸ் லீ கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டானா, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய உங்கள்கிட்ட யாருமே ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியலையே, எதனால் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பல குன்ஃபு தெரிஞ்சவங்க, பல கராத்தே தெரிஞ்சவங்களோட ஒரே ஒரு விஷயத்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறவங்ககிட்ட மோதுறதுக்கு தான் எனக்கு பயம். நிறைய கலைகள் தெரிஞ்சுக்கிறவங்கக்கிட்ட மோதுறதுக்கு எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதை வச்சு மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஒரே விஷயத்த வச்சு என்னால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மாதிரி ப்ரூஸ் லீன்றது எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அது தப்போ ரைட்டோ, ஓகேங்களா,
ஒரே விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 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 பண்ணும்போது அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக ஆகிடும். ஓகேங்களா? அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? அதனால் எப்போதுமே வந்து மாறிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதனால் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இது சரியில்லைனா அது சரியில்லைனா இதுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால சக்ஸஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போது ஒரே விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே அதை தான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஜாக்பாட் ஸ்ட்ரக்சர் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் க்ரியேட் பண்ண முடியுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக அது வரும்போது மட்டும் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறோன்னா அதுக்கு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசி எல்லாம் சொன்னதை உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்டாக ஒரு இதுவாக சொல்லியிருக்கேன் நான். இதை நான் சொன்னது என்னவோ ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்ட்டு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயுமே போகாது. தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளின் ட்ரேடும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வின்னிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், திரும்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்கணும் கற்றுக்கணும் நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ்க்கான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.